வீட்டில் சின்ன பையங்க கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வச்சிருக்க கேரம் போர்டை பாருங்களேன், ரொம்ப பிஞ்சு போய் மோசமான கண்டிஷனில் இருக்குது. காரணம் வந்து விளாண்டுட்டு மொட்டை மாடியிலே போட்டுட்டு வந்துடுறது. அது மழை பெஞ்சு ஊறி போய் எறும்புனா கூடு கட்டி அவ்வளோதான் பிஞ்சு போய் அவ்வளோதான் வேஸ்ட் ஆயிடுச்சிங்க. இப்போ லீவுக்கு வந்து எடுத்துகிட்டு விளாட போகிறேன்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஒரு கேரம் போர்டு செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு இந்த சைக்கிளுக்குனா பெட்டி வரும்ல, அதுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயே அந்த கேரம் போர்டை வச்சு அளவு பார்த்து வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கத்தியை வச்சு சுற்றி வந்து இந்த மாதிரி வெட்டி வந்து விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த பீஸ் வந்து அதை சுற்றி வந்து அந்த பட்டை மாதிரி வந்து வைக்க போகிறோம். அதிலே கருப்பு கலராக இருந்துச்சு, அதையே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கலரை மட்டும் இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அதை ஒரு 4 பீஸாக இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 4 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெட்டிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கனமாக இருக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அந்த முக்கோண வடிவத்தில் வெட்டணும். அது மட்டும் மட்டம் பார்த்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வெட்டி வந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து மார்க் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வெட்டி விட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து செட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். 8 பீஸையும் இந்த மாதிரி வச்சாச்சிங்க. அதுக்கடுத்து ஒட்டுற வேலை தான்.